ஓகே. கேள்வி என்னென்னா, நோக்கத்திலேருந்து கருணை வந்துச்சா, இல்லை கருணையிலேருந்து நோக்கம் வந்துச்சா? சொல்லமுத்து ஸ்டைலில் சொல்லணும்னா சொல்லமுத்து சொல்லுதுங்க. கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? இந்த மாதிரி இப்போ இதுதான் கேள்வி. சரி, அப்போ ஜானகி தேவி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணினாங்க. சொல்லுங்கம்மா. சார், நீங்கள் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து நெகட்டிவாக தோணுது. சொல்லுங்க. என்னன்னா, நோக்கம்ன்றது வந்து நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகிறது, விச் மீன்ஸ் அது எதுவாக வேணா இல்லை ஏதாவது ஒரு அட்டைன் பண்ணுற விஷயமா இருக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா, நோக்கத்தினால கருணை வருதான்னு கேட்டால், அந்த நோக்கம் எனக்கு சீக்கிரம் முடியணும், அதுக்காண்டி நான் என்னென்ன பாசிபிள் வேஸ்லாம் பண்ணுறனோ அதனால நான் கருணையோட பக்கத்தில் இருந்தால் சீக்கிரம் முடியும், அதனால நான் கருணையாக இருக்கேன்னு சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹிட்லர் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு அவரோட நோக்கம் தான் முக்கியம், கருணைன்றதே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் கருணைன்றது வந்து நம்ம உள்ளே இருக்கிறது. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம போய் கற்றுக் கொடுக்க முடியாது, அவங்களுக்கா தோணி வந்தாதான் அந்த கருணையோட அவங்க டிராவல் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. கருணை இல்லாம நோக்கம் இருக்க முடியும், ஆனா நோக்கத்தினால கருணை வருதான்னு கேட்டா எனக்கு டவுட் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஹிட்லர் நீங்கள் சொன்னீங்களா, ஹிட்லர் நீங்கள் சொன்னதுக்காக அதை மட்டும் நான் லைட்டாக யோசிச்சு வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஹிட்லர் வந்து என்ன பண்ணார், நிறைய பேரை கொண்டார்ல, அப்படி தானே? நிறைய பேர் கொண்டார். ஆனால் சப்போஸ் அவரோட பாருங்க, அபிஷேக் கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்கும்போது உட்காருங்க, ப்ராப்பராக வந்துட்டு அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஃப்ரெண்டில் போய் பாருங்க. காலையிலனா கர்லிகார் விட்டுருவேன் நைஸா. ஃப்ரெண்டில் உட்காருங்க. கிளம்புனாதான் அப்படி எடுத்து செய்வது. நைட்டு காலையிலனா ஒரு கர்லிகார் விட்டுறது ஒரு நானும் ஓடுதான். யார் ஆன்சர் பண்ணுறதுனாலும் நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். சரியா? நோக்கம். ஸோ ஹிட்லர் வந்து என்ன பண்ண, நிறைய பேர் அபிஷேகம் சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்கள். என்ன ஹிட்லர் பற்றி வேறு சொல்லணுமா? 10 செகண்டில் சொல்லுங்கள். 10 செகண்ட். ஹிட்லர் வந்து நிறைய பேர் காப்பாற்றவும் செஞ்சிருக்காரு. நிறைய பேர் ஹிட்லர் வந்து காப்பாற்றவும் செஞ்சாரு. நீங்கள் உங்கள் இதில் ஆஃப் பண்ணிடுங்க. சொல்லுங்கள். நான் சொல்லவா? ஓகே. அதாவது ஹிட்லர் நிறைய பேர் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேர் காப்பாற்றவும் செஞ்சிருக்காரு. நம்ம கருப்பின மக்கள், அதாவது ஆப்ரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு ஜூவில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஜூவில் போட்டு அடைச்சி வச்சுருக்கும் போது நம்ம ஹிட்லர் தான் வந்து அந்த போர் பண்ணி அவங்க வந்து இப்படி கருப்பின மக்களை வந்து நீங்கள் ஜூவில் அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்ரிக்கன்ஸை வெளியே விட்டு அவங்கள நிறைய பேரை காப்பாற்றினது வந்து ஹிட்லர் தான் காப்பாற்றினாங்க. அது மறைக்கப்பட்ட உண்மை ஒரு விஷயம். ஸோ அவர்கிட்ட கருணை இருக்குது. அவர்கிட்டையும் கருணை இருக்குது. அவரோட மக்களுக்கு அவர் நல்லது செய்கிறாரு. அவர் மனசாட்சிப்படி அவரோட கருணைங்கிறது வேறு. இப்போ இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா, அவர் பண்ணது என்னென்னா, அவர் பண்ணது என்னென்னா நிறைய பேர் இது பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல. அவர் பொறுத்த பூமிங்கிற பூமி தாயை காப்பாற்றுறதுக்காக பண்ணுற மாதிரி யோசிச்சு, இந்த பூமியில் வந்து தேவையில்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சொல்லிமுத்து தேனோஸ் என்னென்னா அழிக்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் மொத்தமாக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி மக்கள்லாம் அழிச்சிட்டு இந்த பூமியை வந்து நான் இதாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஹிட்லர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ பார்த்தா இருக்கிறதுலே நல்லவர் யாருன்னா ஹிட்லராக தான் இருப்பார். அப்படி உலகத்தில் யோசிச்சோம் அப்படின்னா, இவ்வளோ கொடுமை பண்ணுறவங்கெல்லாம் நம்ம வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும், எல்லோரும் மக்களை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும் நினைக்கும், உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சது யாரா ஹிட். அப்படி அந்த லாஜிக்கில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கருணை அதிகமாக உள்ளவர் அவராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு விட்றேன். ரைட், அந்த கேள்வி அப்படி மறுபடியும் வரட்டும். கருணையினால் ஒரு நோக்கம் வருதா, நோக்கத்தினால கருணை வருதா? வேறு யார் சொல்கிறீங்க? சீக்கிரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சொல்கிறதா தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், அவ்வளோதான். யார் சொல்கிறீங்க? சீக்கிரம்.
மகேஸ்வரி சொல்லுங்கள். எல்லோரும் சொல்ல தயாராக இருந்துக்கோங்க. வேகமாக குயிக்கா. ஏன் தயாராக இருக்கீங்க? அது மணிமேகலை சொல்லுங்கள். நீங்களே கொஞ்சம் ஹேண்ட் பண்ணி சொல்லலாம்ல எல்லாரும். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் மணிமேகலை. சார் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே ஒன்னோட தொடர்பு இருக்கு சார். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கருணை இருக்கவங்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா நோக்கம் உருவாகும். நோக்கம் இருக்கவங்ககிட்ட கருணை வந்துடும். இப்போ ஒருத்தவங்க வந்து நான் வந்து இப்ப படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க, நோக்கத்தோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க பேஷண்ட்டை பார்ப்பாங்க. அப்ப வந்து அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா ஒரு அன்பு வரும், கருணை வந்துடும். அவங்களோட பழக்கத்துல கருணை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப நோக்கம் இருக்கிறவங்க கருணை ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும். கருணை இருக்கிறவங்ககிட்ட வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க நாய் அடிபட்டிருக்கு அப்படின்னா அதை பார்த்து அவங்க அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிப்பாங்க, இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் அடிபடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப அங்க ஒரு நோக்கம் பிறந்துரும். அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு சார். அதனால இதுல நமக்கு ஆனா கருணை வந்து எப்படின்னா ஒரு அப்படி சொல்லலாம், ஒரு ஹார்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கருணை இல்லாம இருக்க முடியாது, கருணை கண்டிப்பா வேணும். கருணை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நோக்கம் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. புரியுது. அப்போ வந்து சிலவங்களாம் இருக்காங்க, நோக்கத்தோடு செயல்படுறாங்க. செயல்படும்போது நீங்கள் டாக்டர் சொன்னீங்கல்ல, அவங்கள பொறுத்தவரைக்கும் டாக்டர் ஆகிறது தான் அவங்க நோக்கம். ஆனால் டாக்டர் ஆகிட்டு அவங்க டாக்டர் வேலையை பார்க்கும்போது உண்மையாகவே டாக்டருக்கான வேலைகள் பார்ப்பாங்கன்னு தெரில. அது ஒரிஜினலாக ஒரு டாக்டர் என்ன பண்ணணும், உயிரை காப்பாற்றணும். ஆனால் அந்த டாக்டர் வந்து என்னென்னா உயிரை காப்பாற்றுறங்கிற பேரில் அந்த உயிரை வந்து உயிரை வாழ விடாமல் சாகடிக்கிற வேலையை பார்க்குறாங்களா எல்லோரும் சொல்லி சிலவங்க. விச் மீன்ஸ் என்னென்னா ஃபுல்லாகவே மெடிக்கல் கண்டிஷன்லேயே வச்சு அவங்கள அங்கே உயிரை அதாவது ஜாலியாக அந்த சந்தோஷத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நோயாளின்னு சொல்லி அப்போ உண்மையாகவே டாக்டர் வந்து உண்மையாகவே சந்தோஷத்துக்கு வழி கொடுக்குறாங்களா, இல்லைன்னா உயிரோட அதாவது சாகிற வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு வேலை பார்க்காங்களா, இல்லைன்னா உயிரோடு இருக்கும்போது சாகிறதுக்கு வேலை பார்க்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ நோக்கம் அங்கே இது என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ரைட், ஜானகி சொல்லுங்கம்மா. சரி, எனக்கு என்னன்னா கருணை ஓகே, கருணை வந்து ஒரு தலைபட்சமா இருந்தா அது கருணை நம்ம எடுத்துக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா டாக்டர்ஸ் இப்போ எங்க அக்கா பிசியோதெரபிஸ்ட், டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமா சரி பண்ணிடுறாங்க எந்த உடம்பு பிரச்சனையா இருந்தாலும். ஆனா அதே டாக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க பேஷண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எம்பிபிஎஸ், அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து இது பண்ணாதான் அவங்களுக்கு வேலை ஓடும். இது மூலமா மாத்திரை இல்லாம சரி பண்ணிட்டா எங்க நம்ம பேஷண்ட் நம்ம கிட்ட வரமாட்டாங்களோன்ற ஒரு இதுல அவங்க ரெஃபர் பண்ண மாட்டாங்க. இது வந்து எக்ஸசைஸ்ல சரியாகிறதையும் எப்படியாவது சர்ஜரியில கொண்டு போய் நிப்பாட்டலான்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இங்க பிசினஸ் தானே இருக்கு, கருணை இல்லை. ஒண்டர்ஃபுல். அபிஷேக் ஏதோ சொல்ல ஆசைப்படுறாரு, கை தட்டுறாரா? சரி சரி. வேறு யாரும் ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்களா? வேலட்சுமி, தங்கேஸ்வரி, மகேஸ்வரி, மஞ்சு, மணிமேகலை சொல்லிட்டாங்க. கார்த்திகை பிரியா, சொல்லிமுத்து, தனுஷா இதை பற்றி டக்குன்னு சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். கருணைனாலும் நோக்கம் வருதா, நோக்கத்தினால கருணை வருதா? ஓகேக்கா, 10 நிமிஷம் தான் இருக்குது. அவங்களுக்கு 2 பேருக்கும் டைமிங் கொடுக்கணும். 20 மினிட்ஸ் இருக்குது. 5:40 தான் முடியும். 5:40 முடியும். அவங்களுக்கு 2 பேருக்கும் 10 நிமிஷம். யார் மாயசக்தி இருக்காங்களா? மாயசக்தி வரணும். இன்னைக்கு நிதின் சார் தான். ஓகே, நிதின் சாருக்கு நல்ல டைம் கொடுக்கலாம். சரி, தனுஷா சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். கருணை வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு விஷயம் தானே? எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற விஷயம் தான். அப்ப வந்துட்டு நோக்கத்தோட இருக்கிறவங்க மட்டும்தான் கருணையோட செயல்படுறாங்களா? எந்த நோக்கமுமே இல்லாதவங்க வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், மத்த உயிர் கஷ்டப்படுறதை பார்த்து கஷ்டப்படுறவங்க இருக்கத்தானே செய்வாங்க.
இதுதான் செய்கிறாங்க. அப்ப வந்துட்டு நோக்கம் இருந்தாதான் கருணையோட செயல்படுவாங்களா? இல்ல கருணையோட இருக்கிறவங்க தான் நோக்கத்தோட செயல்படுவாங்க. மறுபடியும் சொல்லுங்க நிஷா, அப்போ தான் புரியும். அப்படி ஊனா மறுபடியும் சொல்லுங்க. இது வந்து மகாபிரபுவோட ஃபார்மெட். சரியா? நைஸ் அடி கூடாது. தனுஷ் சொல்லுங்க. கருணைங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கும்ல. கருணைங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது. அப்ப வந்து நோக்கத்தோட இருந்தா மட்டும்தான் ஒருத்தங்க கருணையோட செயல்பட முடியுமா? நோக்கம்னு ஒண்ணு இல்லாதவங்களும் மேபி அவங்க வந்து அதை நோக்கமா எடுத்துக்கிடாம அவங்க வந்து அதை மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத நினைக்கலாம். அப்படின்னா கருணைங்கிறது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதுனால அது வந்து மேபி அது வந்து அதிகமா இப்படி எடுத்துக்கலாம். ஒரு குழுவாக செயல்படுறதுக்கு இந்த கேள்வி எடுத்துக்கலாம். ஒரு டீமுக்காக இந்த கேள்வி, சிங்கிள் பர்சனுக்காக இந்த கேள்வி இல்லை, டீமுக்காக இந்த கேள்வி. ஒருத்தவங்க டீமாக செயல்படும் போது நோக்கம் இருந்தால் தான் அது வந்து கருணைக்கு கொண்டு போவோமா, இல்லைன்னா டீமாக செயல்படும் முதல்ல கருணை இருந்தால் தான் அது நோக்கத்தை வந்து கொண்டு போவோமா? டீமாக செயல்படும் முதல்ல என்ன தேவை? நோக்கம் தேவை, கருணை தேவை. இதான் கேள்வி. ஓகேவா? கருணை தான் தேவைப்படும். கருணையை நோக்கமா வைக்கணும். கருணையை நோக்கமாக வைக்கணும். சரி, எக்ஸலண்ட். நிதின் சார்ட்ட கேட்டோம். நிதின் சார், இதுக்கு ஒரு 2 minutes கன்க்ளூஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இது அந்த செஷன் நம்ம இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் அடுத்து கொஞ்சம் வைப்போம். இதுக்கு ஷார்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கன்க்ளூஷன். கருணையே நோக்கமாக வைக்கணும் அப்படின்னு ஜனிஷா சொல்கிறாங்க, ராஜமாதா சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நிதின் சார். இந்த கேள்வி எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லுங்க நிதின் சார். கோழியிலிருந்து முட்டை வச்சா முட்டையில் கோழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். கருணைங்கிறது வந்துட்டு எல்லா மனித உயிர்களுக்குமே ரொம்ப இயல்பானது. நோக்கமே இல்லாத மட்டும் நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்க்கலாம். இந்த மாதிரி கருணையே மனிதர்கள் நம்ம உலகத்துல நிறைய பேரை பார்க்கலாம். ரெண்டுமே இல்லாத மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் அவன் எதுக்கு வாழ்றாங்கிறது அவனுக்கே தெரியாம மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி தெரியாது, ஃபேமிலிக்கு தெரியணுங்கிறது செய்யணுங்கிறது தெரியாது, உயிர்களுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்கிறதும் தெரியாது. இந்த கருணை நிறைய பேர் வந்துட்டு கார்பரேட்டிவ் மைண்டோட ஹேண்டில் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கார்பரேட்டிவ் மென்டாலிட்டி மீன்ஸ் வந்துட்டு சொசைட்டில கருணை வந்துட்டு நான் கருணையா இருக்கிறேன்னு அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு கருணை வந்துட்டு நல்லவன மாதிரி காட்டிக்கிறதுக்காக கருணை கையில் எடுத்துக்குவாங்க. பட் ரியல் லைஃப்ல அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. பட் நோக்கம் நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ரெண்டுத்துக்கும் ஒன்னும் தொடர்பு உடையதுன்னு சொல்லலாம், தொடர்பு இல்லாதன்னு ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி பார்வையில நம்மளால பார்க்க முடியாது. சொசைட்டில வந்துட்டு நம்ம அன்னை தெரசா தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சு தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது வந்துட்டு கருணையும் இருக்கு, நோக்கமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு அதுல. ஏன்னா கருணை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம உதவணும்னு சொல்லி இந்த நோக்கமே அவங்களுக்கு உருவாயிருக்கு. யாருமே செய்யலையே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணல வைக்கலான்னு சொல்லிதான் அவங்களுக்கு என்ன யாருமே செய்யலைங்கிறதுல இருந்து உருவாயிருக்கு. இந்த 2 கேள்வியிலுமே வந்துட்டு தொடர்பும் இருக்கு, சில விஷயம் தொடர்பு இல்லாமலும் இருக்கு. இது மனிதத்தோட பாக்குற கண்கள் வந்துட்டு கருணையை வந்து நிறைய விஷயங்களை பாக்குறதுக்கும் இருக்கு. இதே கருணையை வந்துட்டு கார்பரேட்டிவ் மென்டாலிட்டியில பாக்குற கண்களும் நிறைய இருக்கு. சரியா? நோக்கம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்பா இருக்கிற மனுஷனுக்கு சில மனிதர்களுக்கு வந்து நோக்கம் இருக்குமானே தெரியாது. இவங்களுக்கு உதவியே ஆகணும் இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்துங்கிறது அது வேற. அது இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், சிம்பிளா கேட்டுக்கோங்க. அந்த இயல்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இயல்புங்கிற ஒரு குணம் வந்துட்டு நோக்கத்துக்குள்ள வருமானலாம் தெரியாது. இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இல்ல அடிபட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் ரோட்ல, டக்குன்னு பார்த்துட்டு அந்த மனசு வந்து இழக்குது பாத்தீங்களா? டக்குன்னு ஒரு கருணை வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. ஒரு தாய்க்கு வந்துட்டு தான் குழந்தை டக்குன்னு அடிபட்டுட்டு ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இரவு முழுக்க அந்த தாய் வந்துட்டு தான் குழந்தை வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ எங்க அம்மாலாம் இருக்கு அப்படின்னா, எனக்கு காய்ச்சல் அப்படின்னா நைட்டு ஃபுல்லா வந்துட்டு கழுத்துல கழிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க, தாயில் கழிச்சு பார்ப்பாங்க. அது தாயினுடைய ஒரு இயல்பான குணம். ஓகேவா? அந்த இயல்பான குணம் வரும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய நோக்கம்லாம் வச்சு அந்த அந்த கருணைங்கிறது கண்டிப்பா வராது.
அந்த இயல்பா டக்குன்னு வரணும். அது வந்துட்டு பார்த்த உடனே நம்மள வந்துட்டு அந்த இதயத்தை தொடும். அதுக்கு வந்துட்டு நோக்கம்லாம் வச்சுட்டுலாம் அது கிரியேட் ஆகாது. இயல்புங்கிறது நான் அப்படிதான் நான் பாக்குறேன். டக்குன்னு கிரியேட் ஆகணும். உணர்வுபூர்வமா இருக்கிற மனுஷனுக்கு கண்டிப்பா வந்துட்டு கருணை இருக்கும். அதுக்கு வந்து பல ஆண்டுகள்லாம் வெயிட் பண்ணி உட்கார்ந்து நோக்கம்லாம் அது வந்து செதுக்கிலும் வர்றது வந்து நோக்கம். நான் இத்தனை ஆண்டுகள்லாம் நான் வந்து விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், வச்சிருக்கேன், அந்த சொசைட்டி அதை பண்ண போறேன்னு சொல்லி வர்றது வந்து நோக்கம். அது ரொம்ப பெருசு. கருணை உருவாகிறதுக்கு காலங்கள் சின்னதா எடுக்கும். நோக்கம் உருவாக்குறதுக்கு காலங்கள் ரொம்ப பெருசா எடுக்கும். டிஃபரன்சியேஷன், இதுதான் டிஃபரன்சியேஷன், அவ்வளவுதான் ஆகக்கூடிய காலங்கள். ஒண்டர்ஃபுல் நிதின் சார். இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத இப்போ நான் குயிக்காக ஷேர் பண்ணுறேன். நோக்கம் அப்படின்னா நிதின் சார் சொன்னது இயல்பில் வர்றது அப்படியே உருவாகிறது தான் கருணை. நோக்கங்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானே? உருவாகிறதுக்கு டைம் எடுக்கும். சரி, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதாவது இப்போ இந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்குறோம், நிறைய பேர் யோசிக்க வைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசராக இருந்தேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். யூடியூப் சேனல் போடுறதுக்கு முன்னாடி தெரியாதனமாக இன்ஜினியரிங் சேர்ந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நோக்கங்கிறது பார்த்தா இப்படி போயிட்டே இருக்குது. 12th வரைக்கும் சரி மாட்டிக்கிட்டோம். ஆனால் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லி நம்ம எடுக்க வச்சாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நோக்கமா பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நோக்கம் இல்லை, உண்மையான நோக்கம். அது நோக்கம் நான் போய் முயற்சி எடுக்கும்போது தான் தெரியுது என் நோக்கம் இல்லை அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறேன், சரி முடிக்கிறேன். அப்புறம் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறேன், அது என் நோக்கமாக கேட்டாச்சுன்னா அப்போது இப்படி வந்து ஒவ்வொன்றும் எங்கே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்படின்னா அதெல்லாம் என் நோக்கமாக நோக்கத்தை தேடுறேன். இதுதான் என் நோக்கமா அப்படின்னு சொல்லி தேடுறேன். தேடி கடைசி பார்த்தா அப்போ எனக்கு கருணை இருந்துச்சான்னு கேட்டாச்சுன்னா அப்போ எனக்கு கருணை வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு அங்கே அப்போ இல்லை. இப்போ இருக்கும்போது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ எனக்கு அந்த அளவுக்கு நோக்கம் கருணை வந்து தேவைப்பட்டுச்சு. அப்போ ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஒரு பாயிண்டில் பிஸ்னஸ்லாம் அல்டிமேட் இன்கம் வந்த பிறகு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ரியலைசேஷன் வருது. என்ன வருதுன்னா, நீ இப்படி நோக்கம்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிற. ஆனால் நோக்கமே என்ன, கருணையோடு இருக்கிறதா உன்னோட நோக்கமாகவே, உண்மையான நோக்கமே. கருணையோட செயல்படுறது தான் உன்னோட அல்டிமேட் நோக்கமே. ஸோ நம்ம ட்ரெயினராக இருக்கிறது, அதான் அந்த செஷனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கேட்பேன். சொல்லி முத்தனுச்சா அபிஷேக்கிட்ட கேட்கும்போது எனக்கு கேட்பேன்னா, நம்ம ட்ரெயினராக இருக்கிறது நோக்கமா, ட்ரெயினராக இருக்கணுமா அப்படின்னா ட்ரெயினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரெயினராக இருக்கும் ரைட்டு, ஆனால் அதை விட அல்டிமேட்டாக நோக்கம் என்னது? நான் இப்படி யோசிச்சேன், இந்த வந்து பார்த்த யோசிக்கும் போது தெரியுமில்ல. அப்போ இப்படி நம்ம ட்ரெயினாக சொல்லி நம்ம நம்பி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இதை தாண்டி உண்மையாக ஒரு நோக்கம் இருக்குமே. அப்போ அல்டிமேட்டாக நோக்கம் என்னது? சொல்ல முத்து, அல்டிமேட்டாக நோக்கம் என்னது? ட்ரெயினராக இருக்கிறதா? எப்படி கேட்காத மாதிரி வந்துருக்க வருங்க. சொல்ல முத்து. ட்ரெயினரா இருக்கிறது வந்து அல்டிமேட் பர்பஸ் இல்ல. அல்டிமேட் பர்பஸ் என்ன? அல்டிமேட் நோக்கம். அதுவும் பர்பஸ்ல ஒரு பர்பஸ். சோ வந்து ட்ரெயினரா இல்லாமனாலும் பர்பஸ்ஃபுல்லா லைஃப் வாழலாம், வாழ முடியும்ல. அப்போ அல்டிமேட்டாக நோக்கம் என்னன்னா, திருவள்ளுவர் சொல்கிறார்ல, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்கிறார். பிறவிங்கிறது பெருங்கடல், எப்படி நீந்தி கடந்துரு. அப்போ நீந்தி கடக்கிறதா நம்மளோட வேலை. அல்டிமேட் பர்பஸ் நீந்தி கிடக்கிறது. எப்படி கிடக்க போகிறோம் அப்படின்னா பல்வேறு வழிகளில் கிடக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள நீந்தி கிடக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, அது வந்து கருணை. முடிஞ்சாலும் மற்ற வழிகளுக்கு உதவுறது. அப்போ அல்டிமேட், அப்போ நம்ம ட்ரெயினராக இருக்கிற நோக்கமா? ட்ரெயினராக இருக்கிறதுனால நிறைய பேரை மற்ற உயிர்களுக்கு உதவ வைக்கிறது தான் நம்மளோட நோக்கம். நம்மளும் மற்ற உயிர்களுக்கு உதவணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மற்ற உயிர்களுக்கு உதவ வைக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கணும். அதுதான் நோக்கம். அப்போ அப்படி அதுதான் இப்போ நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். இதான் நோக்கமானு தெரில. ஸோ எது இம்பார்ட்டண்ட்டு, நோக்கமா கருணையா? சொல்லிடுங்க கன்க்ளூஷன். எது இம்பார்ட்டன்ட், நோக்கமா கருணையா? சொல்லி முத்து.
சீக்கிரம் சொல்லி முத்து, அடுத்து முக்கியமான டாபிக் பேச வேண்டியிருக்கு. போடுங்க சொல்லுங்கள், நைஸ் ஸ்டடி போடுங்க. அபிஷேக் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள், 2 பேரும். அபிஷேகம் சொல்லி வந்து சீக்கிரம் சொல்லுங்கள், வேகமாக. நோக்கம் முக்கியமாக, கருணை முக்கியமாக, வேகமாக குயிக்காக சொல்லுங்கள், டைம் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் தான் சீக்கிரம் பேசினா மற்றவங்க சீக்கிரம் பேசலாம். நான் பேசுனா கேட்குதா? இல்லை கேட்குது. அபிஷேக் பேசுகிறது கேட்கல எல்லாருக்கும்? கேட்கல. நான் ஹெட்செட் போட்டுருக்கேன், எல்லாருக்கும் நல்லா கேட்குது. அப்படியா? ஆமாம், வந்துட்டு அப்போ சரியா எதுல விட்டேன்? இது இது நோக்கம் முக்கியமா கருணை முக்கியமா? இப்போ வந்து நோக்கங்கிறது வந்து ஒரு வில்லுன்னு எடுத்துக்கிடுவோமே, கருணைங்கிறது வந்து அன்புன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ நோக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேகமாக நம்ம போகிறோமோ, முன்னேறி போகிறோமோ, அதுக்கு கருணைங்கிறது எவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு தான் அந்த நோக்கங்கிறது முன்னேறி போகும் அப்படின்னு எடுத்துக்கிடலாமா? எடுத்துக்கலாம். எக்ஸலண்ட். வந்து முன்னாடி போகிற நோக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது பின்னாடி இருக்க கருணை தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒண்டர்ஃபுல். இப்போ இன்னொன்று என்னென்னா, கருணை இருந்தால் தான் அது நோக்கமே. கருணைங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் அது நோக்கம் நம்ம சொன்னாலும் நோக்கம் இல்லை, உண்மையான நோக்கம் இல்லை. அப்படி வச்சுக்கணும். ஆமா, ஏன்னா நம்ம நோக்கம் சொல்லி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ தான் தனியாக போகுதுல்ல, மட்டும் போகுது. ஆனால் அவங்க மட்டும் வச்சுட்டு நான் வந்து அம்பூட போகிறோம் ஓடி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா சொல்லிட்டு தான் இருப்போம். இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் புரியும், சும்மா இப்படி சொல்லிட்டே இருக்கோமே, உண்மையான நோக்கம் அது. ஆமாம், கருணை வேணும்ல அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல அந்த அம்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை என்னது போ இல்லையா, எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ், சரி. அவன் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2மே இம்பார்ட்டன்ட் தான் இல்லை? 2மே இம்பார்ட்டன்ட். 2மே ஒன்று சேர்ந்துருந்தால் தான் அது வந்து கரெக்டாகும். சரி, ரைட். வேறு எதுவும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கா? அந்த குரங்குல வந்து அதெல்லாம் விட்டுருக்கோம். நம்ம ஒரு அனிமல் ஒரு சோஷியலைஸான அனிமலா வாழ்ந்துட்டு இருந்தோம் முன்ன காலத்துல. அப்போ நம்ம ஒன்னா இருக்கும்போது தனித்தனியா இருந்தப்போ நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு ஒன்னா கூட்டா வாழ ஆரம்பிச்சோம். கூட்டா வாழும் போது இப்ப யானை கூட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனைனா மொத்தமா வந்துடும். அந்த மாதிரி நம்மளும் அப்படிதான். ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருது, ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வந்து தடுக்க நினைப்போம், அங்க இருந்து காப்பாத்த நினைப்போம். அந்த கருணைன்றது வந்து நம்ம இன்பில்டாவே உள்ள இருக்கு, யாரும் சொல்லி கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு போய் இன்னொரு குழந்தை போய் கண்ணை தொடச்சு விடுறது நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லை, பாக்குறது வருது, அதையும் தாண்டி உள்ளேயே அதுக்கு இருக்கும். அப்போ நோக்கம்ன்றது நம்ம அந்த சொசைட்டில இந்த அடுத்து கல்ச்சர் வளர வளர நம்ம நோக்கத்தோட வாழணும் அப்படின்றத கொண்டு வரும். அப்போ கருணைய நம்ம ஃபர்ஸ்ட் நோக்கமா, தனுஷா சொன்ன மாதிரி கருணைய ஃபர்ஸ்ட் நோக்கமா வச்சுட்டோம்னா அடுத்து எல்லாமே நமக்கு என்ன வேணும்ன்றது தானா வந்துடும். அடுத்த நோக்கம் வந்து சரியான நோக்கமாக நம்ம சேர்ந்துடும். ஒண்டர்ஃபுல் ஜானகி, எக்ஸலண்ட்டு. என் தலைவன் சிவா இந்த உலகத்துக்கு கருத்தை பதிவாக வந்திருக்காரு ஒரு நாளைக்கு பாருங்க. சொல்லுங்கள் சிவா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சிவா, சொல்லுங்கள் சிவா. சார், நோக்கம் அப்படின்றது வந்து நமக்கு நம்ம சுயநலமாக சிந்திச்சு நம்ம இதுவாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறது தான் நோக்கம். ஆனால் கருணை அப்படின்றது வந்து நம்ம மற்றவங்களுக்காக வாழ்றதும் நம்ம என்ன விஷயத்த மற்றவங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிறது தான் சார் கருணை. நோக்கம் இல்லாத மனுஷங்க நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய காலேஜஸ்ல நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க சிவா. சார், யாரோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. தெரியாத பேசிட்டு மன்னிச்சிருங்க சிவா. சொல்லுங்க சிவா. சார் ஏன் சார்? ஸோ நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து நம்ம செஷன் நடத்திட்டு இருக்கோம். அவங்களுக்குலாம் போயிட்டு நீங்க அடுத்த என்ன செய்ய போறீங்க, வாட் நெக்ஸ்ட், உங்க பிளான் என்ன அப்படின்னு கேட்டா வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, ஒன்னே அவங்க சொல்லுவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. அதுலயே அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன்றதான் அவங்க நோக்கம். ஆனா எத்தனையோ காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, அதுல எதுவும் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் நிறைய பேரை கேட்டா எனக்கு என்னன்னே தெரியாது, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், இது எப்போ முடியும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டெஃபினட்டா கிடையாது. ஆனா அவங்களுக்கு கருணை இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். இப்போ ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு விஷயத்த பாக்குற ஒரு பிச்சைக்கார ஒருத்தவங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு ரூபாயை கொடுத்தா கூட அது கருணை தான்.
அப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க பசியால வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ணாங்கன்னா அது கூட கருணை தான். அப்போ அவங்களுக்கு நோக்கம் இல்லை, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அடுத்த நிமிஷம் வந்து நிரந்தரமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்துல வந்து நம்ம நோக்கம் இருந்தா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியுன்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம வந்து கட்டமைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. ஸோ நம்ம சொசைட்டி நம்ம அதுக்குள்ள தள்ளி வச்சிருக்கு. ஸோ நம்ம அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு நோக்கம் இல்லை, ஆனா அந்த இடத்துல அவங்க கருணை வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ நோக்கம் இல்லாத மனுஷங்களை பார்க்க முடியும், கருணை இல்லாத மனுஷங்களை பார்க்க முடியாது. நோக்கம் தேவையில்லை, கருணை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம். அவ்வளோதான் சார். இந்த இப்போ இவர் இருக்கா, அபிஷேக் இருக்கா, இவருக்குலாம் கருணை இருக்கா சார்? தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. கருணை தான் Thank you so much, sir. இருந்தாலே நோக்கம் வந்துடும். கருணையோட நம்ம கருணையோட செயல்பட்டோம் அப்படின்னா அதுதான் நோக்கம். அதே மாதிரி எடுத்துக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க, அபிஷேக் கருணையோட செயல்படுறாரா? செஷன் வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஒரு மொபைலில் ஒரு பொசிஷனில் வைக்கணும். அப்படி தானே மொபைலை வச்சுட்டு இப்போ அபிஷேக் சொல்ல முடியாது, அப்படி கொஞ்சம் தலையாட்டுறதுக்கு ஒரு இது ஸ்பேஸ் இருக்குது. தனுஷா பாருங்கள், ஸ்பேஸ் இருக்குது. ஜானகி தேவி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போவும் பாருங்கள், இப்போ எங்களுக்கு வச்சு கொஞ்சம் திட்டலாம் சொல்லிட்டு திட்டம் சொல்லி ஒரு ப்ராப்பராக உட்கார வச்சுருக்கிறேன். கையை பாருங்கள், லெஃப்ட் சைடு கையை பாருங்கள், இன்னொரு சேரில் இப்படி இருக்குது, கைக்கு ஒரு சீட்டு இருக்குது. அப்போ கருணை ஒரு செஷன் வரும், ஆன்லைன் செஷன் வரும்னா அதில் உள்ள அல்டிமேட் கருணை. சரி, ப்ராப்பராக நீட்டாக உட்காந்து நம்ம வந்து செஷன் அட்டன் பண்ணணும், நமக்கு தலையாட்டது கவனிக்கணும், பேசணும், கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறது கருணை. ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, இப்படி உட்கார்றது. எனக்கு விஷயம் நான் வரேன்னா விஷயம் வந்துட்டு தான் இருக்கா, வந்துட்டு தான் இருக்கு. என்ன பண்ணுறாரு, உட்காந்துட்டு இப்படி 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 சொடிறது, இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, நான் இப்போ பண்ணேன், இப்படி முடியை இப்படி பண்ணுறது, நான் முடி வேணா பண்ணியிருக்கேன். அப்படி மொபைல் இப்படி திருப்புறாராம். எது திருப்பணும், இப்போ இங்கே திருப்பது தேவையா? செஷன் இங்கே இப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது, டிஸ்பிளேல இங்கே படம் போட்டு காமிச்சிட்டாரு மாற்றி மாற்றி. ஒரு நிமிஷம், இந்த இதில் என் ட்ரெஸ்ஸோட கலரு என் ஃபேஸோட கலர் ஒன்று போல இருக்குது. மூஞ்சி எப்படியுமே உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் வந்து எதுவும் தெரிய போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பாடி இப்படி உட்காந்துருக்க மாதிரியாச்சும் இருக்கட்டுமே. இப்படி சொரிஞ்சிட்டு இப்படி தான் தேவையா? இப்படி உட்காந்தாச்சும் ஏதாச்சும் தெரியுது. இது தேவையில்லை, அது நல்லா இல்லை. உங்கள் அப்படி முகத்தை பார்க்க விரும்பல யாரும் இங்கே. அப்படி உங்கள் ஹீரோ போஸ்ட்லாம் இங்கே தேவை கிடையாது. செஷன் அட்டன் பண்ணால் செஷன் ஒழுங்கு உட்காந்து அட்டன் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, கை பாருங்க, அவர் விட. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் சொல்ல முடியாது தான் சரியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. சொல்ல தப்புனா நீயே பண்ணுறாரு. ரைட்டு, இப்போ ஓகே, ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கருணையோடு செயல்படுவதே ஒழுக்கம். சரி, நோக்கம் ஒழுக்கம் படிச்சுக்கலாமா? நல்ல கருணையோட செயல்பட்டீங்க மகா பிரபு. அதான் வருத்த எடுத்தாச்சு.